நல்லவனை குற்றவாளியை உருவாக்கி அதுக்கப்புறம் அவனை தடுக்கிறேன்னு சொல்லி அவனை கைது பண்ணி சிறையில போறது இது கொடூர சித்தாங்க. கள்ளக்குறிச்சியில சாராய மரணங்கள் ஏற்பட்டது. அது உளவுத்துறையுடைய ஃபெயிலியர். முதல்வர் கீர்த்தி சுரேஷையோ அல்லது திரிஷாவை சந்திக்கிறது நேரம் அதிகமாக ஒதுக்க அந்த நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உளவுத்துறையுடைய எஸ்எஸ்பியை டெய்லி சந்திச்சார். உயர் அதிகாரிகள் கிட்ட சில நன்மைகள் பெறணும் அல்லது உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல நெருக்கமாகணும் என்ற காரணத்திற்காக ஒரு இளைஞருடைய வாழ்க்கையை வீணடிக்காது. இந்த கொலை, கொள்ளை, போதை வஸ்து விற்பனை என்பது இன்று தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுகின்றது. மாநில அரசு ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போட்டோம், கமிஷனரை போட்டோம், அதை போட்டோம், எஸ்பியை போட்டோம் அப்படின்றது இல்லை. உளவுத்துறை முக்கியம். ஆமா, இது செய்யணும், இதுக்கு உண்டான தலைமையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி இளைஞர்கள் அந்த உணர்ச்சியின் வேகத்தில் சொன்னாங்க. உடனே இவங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க எல்லாம் கண்காணிச்சு அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் மீது சிறு பெரு வழக்குகள் போட்டு அவர்களை கைது செய்வதோ அல்லது எச்சரிப்பதோ இது தொடருது. வாய்ஸ் ஆஃப் தடாரகியும் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடாரகியுமை யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். குறிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிச்சயமாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் சில விஷயங்கள் நம்ம பேசக்கூடிய சில விஷயங்களில் தவறா சரியா என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் உளவுத்துறை. உளவுத்துறையை பற்றி இன்னைக்கு முழு விவரம். உளவுத்துறையை பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னு சொன்னால் ஏதோ புத்தகங்களில் படித்தோ செய்தித்தாளில் வந்த கதையை படிச்சிட்டோ அல்லது யாரோ அதிகாரிகள் இல்லை யாரோ சொன்ன விஷயங்களை வைத்து நான் உங்களிடம் பேச போவதில்லை. சுமார் 35-40 ஆண்டுகளாக தொடர்ந்து நானே பாதிக்கப்பட்டு இந்த உளவுத்துறையால் பாதிக்கப்பட்டு நபராக நான் உங்களோடு பேசுகிறேன். உளவுத்துறை என்பது என்ன ஏது அப்படின்றது. உளவுத்துறை என்பது இது இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டதில்லை. மன்னர்கள் காலத்தில் கூட உளவுத்துறை இருந்தது. அவர்களுக்கு பேர் ஒற்றர்கள் சொல்வார். அந்த ஒற்றர்கள் தகவல் அறிஞ்சை மன்னரிடம் சொன்னதான் மன்னர் போர் தொடுப்பதா தொடுக்கக்கூடாதா என்றது முடிவு பண்ணுவார். அதே தான் இன்னைக்கு இந்த மக்களாட்சியில் உளவுத்துறைன்னு சொல்றாங்க. இந்த உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உளவுத்துறை மாநில அரசுக்கு நிறைய உளவுத்துறைகள் இருக்கும், அதே மாதிரி மத்திய அரசுக்கு இருக்கும். இப்போ மத்திய அரசு உளவுத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபின்னுவாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஐபி. அதே ரான்னு ஒன்று இருக்கு. அது இந்தியாவில் அந்த ரா அதிக உளவுத்துறை இந்தியாவில் இருக்காது. அண்டை நாடுகளில் ரா இருப்பாங்க. அங்கே அண்டை நாடுகளில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக சதி செய்கிறார்களா அல்லது இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் இங்கே செயல்படுறாங்களா, இந்தியாவில் இருந்து யாராவது அண்டை நாடுகளில் தொடர்புல இருக்காங்களா அப்படின்ற கண்காணிப்பது தான் ரா. இந்தியாவிலே கண்காணிக்கிறது ஐபி. இது ஒரு குரூப். இது விட்டால் மாநில அரசு. இப்போ மாநில அரசு பார்த்தீங்கன்னா நிறைய விங்கு இருக்கு. இப்போ அந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சிபிஐன்னு ஒன்று இருக்கு. இப்போ என்ஐஏ ஒன்று இருக்கு. சிபிஐ ஒரு வழக்கு மத்திய அரசு விசாரிக்கிற மாதிரி சிபிஐ அது அது ஒரு விங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஐஏ ஒரு விங்கு. இப்போ சிபிஐ என்ஐஏ எல்லாமே போலீஸ் தான், அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்களெல்லாம் கண்டிப்பாக இல்லை. அவர்களும் போலீஸ் தான். யாரு? சிபிஐயும் போலீஸ் தான், என்ஐயும் போலீஸ் தான். பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா மப்டியில் அவங்க விசாரணையை தொடங்குறாங்க மத்திய அரசு சார்பாக. அதை பற்றி பிறகு பேசுவோம். இப்போ மாநில உளவுத்துறை. இப்போ மாநில உளவுத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டேஷன்ல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. இப்போ அந்த ஐஏஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ இருப்பார், இன்ஸ்பெக்டர் இருப்பார், டிஎஸ்பி இருப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி இருப்பார். அதிகபட்சமாக அவங்க இன்டெலிஜென்ஸ் ஐஜி இன்ட்டுருவாங்க. ஐஜி இது இப்போ ஐஎஸ் மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சிடபிள்யூன்னு இருக்கும், முஸ்லீம்களை பாதுகாக்கிறது. எஸ்ஐயூன்னு இருக்குது. அப்புறம் எஸ்ஐடின்னு இருக்குது. சிபிசிடின்னு ஒன்று இருக்குது. எஸ்பிசிடின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஏடிஎஸ்ன்னு இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விங்கு இந்த உளவுத்துறையில் இருக்குது. நிறைய விங்கு உளவுத்துறையில் இருக்குது. இப்போ இவ்வளோ விங்குகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருப்பார். ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு கான்ஸ்டபிள் என்ற கணக்கில் இருப்பாங்க. அவங்க தகவல் எடுத்து முன்கூட்டியே அரசுக்கு சொல்லுவாங்க.
அப்போ இந்த உளவுத்துறை வந்து மிக முக்கியமான இது. உளவுத்துறையை நீங்கள் சாதாரணமாக கணக்கிட முடியாது. இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து சாராய மரணங்கள் ஏற்பட்டது, அது உளவுத்துறையுடைய ஃபெயிலியர். அந்த கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியர். ஏன்னு சொன்னால் கள்ளச்சாராயம் காசப்படுகின்ற விஷயத்தை உளவுத்துறை வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து உளவுத்துறை அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை எடுத்து இங்கே ஐஜிக்கு அனுப்புனாங்கன்னா ஐஜி வந்து உடனே டிஜிபி கிட்ட கொடுத்து எச்சரிப்பார். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அது. அந்த உளவுத்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஐஜிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐஜி உடனே எடுத்து சொல்லுங்க அப்படின்னு, ஐயா இதை மாரி இந்த விஷயம். இப்போ மற்ற நீங்கள் லா அண்ட் ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எஸ்ஐ கூட ஐஜி ஃபோன் பண்ண முடியாது. அது வந்து புரோட்டோக்கால். ஏடு வந்து எஸ்ஐ கிட்ட சொல்லணும், எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட சொல்லணும், டிஎஸ்பி எஸ்பி கிட்ட சொல்லணும், டிசி கிட்ட சொல்லணும், டிசி தான் இப்படி ஒரு புரோட்டோக்காலாக தான் போகணுமே தவிர நேரடியாக ஃபோன் பண்ண முடியும். பட் உளவுத்துறையில் வந்து அப்படி இல்லை. உளவுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐஜி கிட்ட டைரெக்டாக பேசுவாங்க, எஸ்பி கிட்ட டைரெக்டாக பேசுவாங்க, ஏன் ஐஜி கிட்ட கூட டைரெக்டாக பேசுவாங்க. ஐஜியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் தகவல் அந்த அளவுக்கு வந்து உளவுத்துறை இது வந்து அதிமுக ஆட்சியில் வந்து இந்த முறை உளவுத்துறை ரொம்ப வேகமாக இருக்கு. அப்புறம் திமுக ஆட்சியில் அந்த உளவுத்துறை கொஞ்சம் அது என்னன்னு சொன்னால் அங்கங்கே குட்டி பகவதிகள் மாரி அங்கே திமுக மாவட்ட செயலாளர்களுடைய ஆதிக்கம் அதிகறதுனால அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ நம்ம தமிழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமே ஒட்டுமொத்தமாக அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கு. செயல்படுறதா வேண்டாமா அப்படின்ற ஸ்தம்பிச்சிருக்கு. இதில் நாம வந்து தொடர்ந்து என்ன சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னீங்கன்னா, இப்போ இஸ்லாமியர்களை கண்காணிக்கக்கூடிய விங்கு, இந்த விங்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்களை போட்டிருக்காங்க. இந்த இஸ்லாமிய கான்ஸ்டபிள் எஸ்ஐ ரேங்குக்கு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தகவல்களை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம முந்திக்கணும்னு சொல்லி தவறான தகவல்கள்லாம் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. இப்போ தடாரகம் இருக்காரு சார், அவர் இப்படி பண்ணுறாரு சார், அப்படி பண்ணுறாரு சார், ஏதாவது சொல்லணும். ஏன்னா வேற எதுவுமே இல்லையே, இப்போ ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறான தகவல்கள். இதே மாதிரி வந்து ஐஎன்எல் பார்ட்டியை பற்றி, ஐஎன்எல் நிர்வாகிகளை பற்றி, இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு அந்த இதுவை சொல்றது. அப்போது உயர் அதிகாரிகள் வந்து இவங்க ஒரு முஸ்லீமாக தானே இருக்கான், இவன் சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் தீவிரமாக செயல்படக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் மீது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 110 போடுறது, அப்புறம் ஹெச்எஸ் திறக்கிறது, அப்புறம் வந்து நிறைய அந்த செக்ஷனில் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு விதமான முடக்கம், அந்த இளைஞர்கள் முடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறாங்க. இதில் குறிப்பாக என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டு பார்க்கும்போது மற்ற ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவரோ அல்லது ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவரோ அல்லது ஒரு வேற எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ இப்படி தவறான தகவல் உளவுத்துறைக்கு அனுப்புவதில்லை. முஸ்லீம்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், அந்த உளவுத்துறையில இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்க வந்து தங்களை முன்னிலைப்படுத்தி நம்ம ஏதாவது தகவல்கள் கொடுத்தாதான் நம்மளை வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்க உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, தவறான தகவல்களை கொடுத்துட்டே வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொன்னீங்கன்னா, இந்த இஸ்லாமிய இவங்க இருக்காங்க இல்லையா, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, குற்றம் நடக்குது, குற்றவாளியா ஒருத்தன் உருவாகிறான், அதை தடுக்கணும் என்பது 100% உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்துல ஒரு நல்லவனை குற்றவாளியை உருவாக்கி அதுக்கப்புறம் அவனை வந்து தடுக்கிறேன்னு சொல்லி அவனை கைது பண்ணி சிறையில போடுறது இது கொடூர சித்தாகும். இப்போ அது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுல அதிகமா வந்து உளவுத்துறை செஞ்சுட்டு வருது. ஏன்னு சொன்னா ஒரு 4 பேரை ரெடி பண்றது, ஒரு ஏரியாவுக்கு ஒரு பகுதிக்கு ஒரு 2 பேரை ரெடி பண்றது, அந்த 2 பேருக்கு தேவையான இதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் தீவிரமா கொஞ்சம் ஒரு வேகமா இருக்கக்கூடிய இளைஞர்களை கண்காணிச்சு அவங்களுக்கு ஒரு குரூப் மாரி, ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாரி உருவாக்கி அதுல வந்து ஜிஹாது, இந்த தேர்தல் புறக்கணிப்பு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க பகிரும் போது அதுல உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் சில பேர் என்ன பண்றாங்க, அதுக்கு அவங்க பதில் கொடுக்கறது, ஆமா இது செய்யணும், இதுக்கு உண்டான தலைமையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி இளைஞர்கள் அந்த உணர்ச்சியின் வேகத்தில் சொன்னாங்க. உடனே இவங்க என்ன பண்றதுன்னா அவங்க எல்லாம் கண்காணிச்சு அவங்க வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் மீது சிறு பெரு வழக்குகள் போட்டு அவர்களை கைது செய்வதோ அல்லது எச்சரிப்பதோ இது வந்து தொடருது. இது வந்து அயோக்கியத்தனம் என்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன் சொன்னா, ஒருத்தன் உருவாக்குறான்ற அவனை தடுப்பது கடமை காவல்துறைக்கு. ஆனா ஒருவனை உருவாக்கி தடுக்கிறேன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்குவது, அது குறிப்பா வந்து சில இஸ்லாமியர்கள், அதை உளவுத்துறையில இருக்கக்கூடிய அவங்க நல்ல பேர் வாங்கணும்,
அதிகாரிகள் கிட்ட என்ற அடிப்படையில் சில பேர் செயல்படுறாங்க. தொடர்ந்து நான் வந்து கண்காணிச்சுன்றதுனால தான் நான் இந்த வீடியோ வெளியிடுறேன், இல்லைன்னா வெளியிட மாட்டேன். அதுக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த உளவுத்துறையை நான் சொல்ல மாட்டேன், ஒட்டுமொத்த உளவுத்துறையில வேலை செய்யக்கூடிய இஸ்லாமியர்களையும் சொல்ல மாட்டேன். சில பேர் உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், தாஜா பண்ணணுன்றதுக்காகவே இப்படி செய்யறாங்க. இதை அதிகாரிகளும் வந்து ஒருத்தர் தகவல் சொன்னாங்கன்னா உடனே அது உள்வாங்காம மற்றவங்க கிட்ட விசாரிச்சு அதனுடைய நடவடிக்கைகளை எடுக்கணும். ரெண்டாவது, இந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல எவனா டைலாக் கொடுத்தானா அதுக்கு பதில் அவனை டைலாக் போடுறான்னா நம்ம அதுக்கு மேல 2 வார்த்தை அதிகமா போட்டு டைலாக் பண்ணணும்னு சொல்லி விடாதீங்க. ஏன்னு சொன்னா அதிகமா வந்து இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஜிஹாது, இந்த தேர்தல் புறக்கணிப்பு, இஸ்லாம் இதை பத்தி பேசக்கூடிய 175% உளவுத்துறை கைகூலிகளாக தான் இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நான் தான் சொல்றேன், முதல்ல சொல்லும்போது சொன்னேன், நான் ஏதோ புத்தகங்கள்லையோ அல்லது செய்திகள்லையோ இல்லை எவ்வளோ சொல்லி நான் சொல்ல, இது நான் வந்து அனுபவபூர்வமா சொல்லுகின்றேன். நிறைய இளைஞர்கள் இதுக்கு அடிமை ஆகிடாதீங்க. யாராவது வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இப்படி பேசுனாங்கன்னு சொன்னா நீங்க உடனே வந்து அடிமையாயிட்டு நீங்க வந்து உங்க மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிடாதீங்க. பெரும்பாலும் உளவுத்துறையுடைய கைகூலிகளாக தான் இது போன்ற நபர்கள் இருக்காங்க. இது வந்து நீங்க மனசு வச்சுங்க. இப்ப இந்த உளவுத்துறைகள் வந்து என்ன சொன்னீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி உளவுத்துறைக்கு வந்து ஸ்பெஷல் சோர்ஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸ்பெஷல் சோர்ஸ்ன்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு உண்டான தொகை பணம் வந்து கொடுப்பாங்க. தனியா அரசு வந்து நிதி ஒதுக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷல் சோர்ஸுக்கு. அப்போ அந்த ஸ்பெஷல் சோர்ஸை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உளவுத்துறை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் அங்கங்கே வந்து இளைஞர்களை பிடிச்சி, அது இஸ்லாமியர்கள்ன்றது மட்டும் இல்லை, மற்ற எல்லா பொதுப்படியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இளைஞர்களை பிடிச்சி, இப்போ போதை வஸ்து யார் யார் விற்கிறாங்க, இது யார் யார் பயன்படுத்துகிறாங்க, இந்த போதை வஸ்துகள் எங்கெங்கிருந்து வருது, இப்போ இந்த ஸ்பெஷல் சோர்ஸ் மூலியமாக தான் அவங்க தகவலை எடுப்பாங்க. அப்போ ஸ்பெஷல் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா அது ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும் இருக்காது, ஒரு தொகுதி, ஒரு மாவட்டம் ஃபுல்லாக அப்படியே ஒரு விங்கு மாரி அவங்க நல்லா இருக்கும். அவங்களுக்கு உண்டான தொகையை வந்து மாநில அரசு அதுக்கு உண்டான ஒதுக்குவாங்க. இப்போ சமீப காலமாக ஸ்பெஷல் சோர்ஸுக்கு பணம் வந்து ஒதுக்குறதுன்னு எனக்கு வந்த தகவல்கள். அந்த ஸ்பெஷல் சோர்ஸுக்கு பணம் ஒதுக்காததுனால இன்னைக்கு வந்து அவன் சம்பளம் வாங்குற காசை எடுத்து செலவு பண்ணி அவன் வந்து தகவல் அறிகிற அளவுக்கு உளவுத்துறை இல்லை. ஏன்னா அவங்க வாங்குற சம்பளம் வீட்டுக்கு புள்ள புட்டிங்க அதுக்கு சரியா இருக்கும். ஸ்பெஷல் சோர்ஸ்னா அவங்களுக்கு தகவல் காசு வந்துனா தான் அந்த காசை வந்து அங்கங்கே ஒருத்தர் 2 பேர் ரெடி பண்ணி அவனுக்கு ஏதாவது கொடுத்து அவனுக்கு முழு நேரமாக பயன்படுத்தி மக்களை ஊடுருவ செய்து அப்போதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் எடுக்க முடியும். இந்த போதை வஸ்துகள் எங்கேருந்து வருது, யார் விற்பனை செய்கிறா, அது யார் யார் வாங்குறா அப்படின்ற தகவல்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாராயம் வந்து யார் கலாச்சாரம் காசுறாங்க, அது எங்கெங்கேருந்து பண்ற இந்த விஷயங்கள். அப்புறம் வந்து அரசியலே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் யார் செயல்பட போறாங்க, யார் யார் ஆதரிச்சு இருக்காங்க, இந்த தகவல்கள் எல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து உளவு எடுப்பாங்க. உளவு எடுத்துட்டு அந்த உளவுத்துறைக்கு வந்து ஐஜி இன்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஐஜி இன்ட்டு வந்து உடனே அது சம்பந்தமாக முதல்வரை சந்திச்சு அப்புறம் டிஜிபியை சந்திச்சு அவங்க கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்னாடியே தடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இப்போ சமீப காலமாக அந்த ஸ்பெஷல் சோர்ஸ் என்கின்ற அந்த நிதி ஒதுக்கீடு வந்து உளவுத்துறையில செய்யறது இல்லை. அந்த நிதி ஒதுக்கீடு செய்யாதனால இன்னைக்கு உளவுத்துறை ஸ்தம்பிச்சு இருக்கு. இப்போ வந்து தாவேக ஆட்சிக்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அரசின் மீது ஏன் மக்கள் குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னு சொன்னா இந்த ஸ்பெஷல் சோர்ஸ் என்கின்ற இந்த உளவுத்துறை தகவல்கள் வந்து ரொம்ப ஃபெயிலியரா இருக்கு. காரணம் வந்து அதை பத்தி அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்காம இருக்கு மாநில அரசு உளவுத்துறையை பத்தி. அது என்ன அப்படின்ற மாதிரி. ஆனா உளவுத்துறை எடுக்கக்கூடிய தகவல் தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். உளவுத்துறை தகவல் கொடுக்காம காவல்துறை தன்னிச்சா ஒருத்தனை வந்து கைது பண்ணி சிறையில போட முடியாது. உளவுத்துறை வந்து நீண்ட நாளா அந்த சோர்சஸ் வச்சு அந்தந்த பகுதியில சோர்ஸ் வச்சு அவன் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல வந்து அவனை கண்காணிச்சு அவனை தூக்கி உள்ள அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். அப்போ குற்றங்கள் வந்து கொஞ்சம் குறையும். இந்த இது போன்ற அந்த பாலியல் வன்கொடுமைகள், போதை வஸ்து விற்பனை, அப்புறம் வந்து கொலைகள், இது எல்லாமே குறையும். இது ஏன்னு சொன்னா ஒரு 2 மோட்டி நியூஸ், 2 ரவுடி இருக்காங்க. இப்ப 2 ரவுடிக்குள்ள இருக்கக்கூடிய மோட்டி நியூஸ், இந்த மோட்டி நியூஸ் வந்து இது எந்த இடத்துல வெடிக்கும், இதனால வந்து சட்டம் ஒழுங்கு என்ன பாதிப்புக்குள்ளாகும்,
மக்கள் எப்படி ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுவாங்க அப்படின்றத உளவுத்துறையால் தான் எடுக்க முடியும். இதெல்லாம் இது சட்டம் ஒழுங்கு காவல்துறையோ அல்லது கிரைம் போலீஸாலேயோ எடுக்க முடியாது. முழுக்க முழுக்க உளவுத்துறை. ஏன்னா அவங்க தான் வந்து மக்களோட மக்களாக இருப்பாங்க. அவங்க சோர்சஸ் உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஒரு தெரு இருக்குன்னா தெருவில் 4 பேர் சோர்சஸ் உருவாக்குவாங்க. அந்த சோர்சஸ் மூலியமா தகவல்களை எடுத்து முழுக்க இது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு கொடுத்தா சட்டம் ஒழுங்கு காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள்ல மாநில அரசு ரொம்ப கவனம் சிதறி செயல்படுறதா என்னுடைய பார்வை. அதனால்தான் வந்து இந்த கொலை, கொள்ளை, போதை வஸ்து விற்பனை என்பது இன்று தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுகின்றது. அதே மாதிரி வந்து இஸ்லாமிய இளைஞர்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உளவுத்துறை சில பேர் பண்றாங்க. உளவுத்துறையில சில முஸ்லீம்கள் வந்து உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே இந்த செயல்களை, இந்த கேடுகட்ட செயல்களை செய்யறாங்க. அதாவது அவங்களா ஒரு குரூப்பை உருவாக்கி அவங்களா வந்து கொஞ்சம் உணர்ச்சிகள் இளைஞர்கள் வந்து அதுக்கு பதில் போட்டாங்கன்னா உடனே அவனை கண்காணிச்சு அவனை வந்து ஏதாவது செக்ஷன் அவங்க போட்டு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது, அவனுக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்காம செய்யுது, இந்த வேலைகளை வந்து செய்யறாங்க. இது தயவு செய்து தவிர்த்துக்குங்க. இதுதான் ஏதோ உங்களுக்கு நீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட சில நன்மைகள் பெறணும் அல்லது உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல நெருக்கமாகணும் என்ற காரணத்திற்காக ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. அதே நேரத்துல ஒரு இளைஞன் உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் அதாவது ஒரு தவறான வேலை செய்யறான்னு சொன்னா அதை நீங்க கண்காணிச்சு நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்களா உருவாக்காதீங்க ஒருத்தனை. நீங்க ஒரு 4 பேர் ரெடி பண்ணி அவங்கள வந்து தூண்டி கடைசியா வந்து அவன் ஏதோ 4 பேர் பேசுறாங்க நம்மளும் பேசணும்னு சொல்லி பேசும்போது அவனை மட்டும் தூக்கி வழக்கு போட்டு கைது செய்வது, அவனை வந்து முடக்குவது என்பது நிச்சயமாக இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் தான். இதனால வந்து எந்த ஒரு இதுவும் வந்து முடிவுக்கு வராது. இது ஒரு தவறான செயல். இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடிய சில முஸ்லீம் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய சிலர் வந்து தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி மாநில அரசு ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போட்டோம், கமிஷனரை போட்டோம், அதை போட்டோம், எஸ்பியை போட்டோம் அப்படின்றது இல்லை. உளவுத்துறை முக்கியம். ஏன் சொன்னால் எஸ்எஸ்பின்ற ஒரு கேட்டகரி இருக்கு உளவுத்துறையில். அந்த கேட்டகரி வந்து டெய்லி முதல்வர் சந்திப்பாங்க. முதல்வர் வந்து கீர்த்தி சுரேஷையோ அல்லது திரிஷாவை சந்திக்கிறதுக்கு நேரம் அதிகமாக ஒதுக்கிறாரு. அந்த நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உளவுத்துறையுடைய எஸ்எஸ்பியை வந்து டெய்லி சந்திச்சாருன்னா எஸ்எஸ்பி அன்றைக்கு என்னென்ன நடக்குன்ற தகவல் முதல்வருக்கு சொல்வார். அப்போ முதல்வர் சொன்னாங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய சட்டமன்றத்திலோ வெளியில வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது வந்து என்ன ஆகும், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான நிவாரணம் தேடினார்னா அவரால் அங்கே சட்டமன்றத்தில் பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு அவர் உளவுத்துறையினுடைய அந்த எஸ்எஸ்பியோ ஐஜிஇடியோ சந்திக்காம டெய்லி சந்திப்பாங்க. ஒரு முதல்வர் சொன்னா எஸ்எஸ்பியை டெய்லி சந்திப்பாங்க. அவர் தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லா விஷயங்களும் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருப்பாரு. அரசுக்கு எதிரானவங்க என்னென்ன வேலை செய்யறாங்க, அரசுக்கு ஆதரவானவங்க யார் யார் இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, காவல்துறையில எத்தனை கருப்பாடுகள் இருக்கு, இது எல்லாத்தையும் அப் டு டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கமிஷனரா இருக்காருன்னு சொன்னா அவர் அங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியான முறையில நடைமுறைப்படுத்துன்னு சொன்னா உடனே அந்த கமிஷனரை மாத்து. இதுதான் முதல்வருடைய வேலை, ஆட்சியாளர்களுடைய வேலை. பட் இதுல எல்லாம் வந்து தோய்வு காண்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும் என்பதை இன்றைக்கு உளவுத்துறை பார்ட் 1 சொல்றேன். நாளைக்கு இன்னொரு பார்ட் 2, அதாவது ஐபி, என்ஐஏ, சிபிஐ அதை பற்றியும் இன்னும் அதனுடைய விசாரணைகள் எப்படி இருப்பது பற்றியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வசலாம்.